ஹாய் மக்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதாங்க 90s கிட்ஸோட ஃபேவரட்டான எல்லா ஐட்டமும் கொண்டு வந்திருக்கேங்க. எல்லாமே நம்ம கடையில இருக்க திங்ஸ் தான். இந்த மிட்டாய்ங்க பிடிக்காத ஆளே இருக்காதுங்க. 80s கிட்ஸு, 90s கிட்ஸு, இப்போ 2K கிட்ஸ் கூட நிறைய பேருக்கு இந்த மிட்டாய் வந்து பிடிக்குமா இருக்கும். இதோட டேஸ்ட் என்னன்னு சொல்கிறதுக்கு நமக்கு பாப்பா வார்த்தையே இல்லைங்க. நீங்கள் இப்போ உள்ள குழந்தைங்கிட்ட போய், பாப்பா நேற்று நான் உனக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த மிட்டாய் எப்படி இருந்துச்சு நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஆமாம், நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அதே நீங்கள் ஒரு 90s கிட்ஸ் கிட்ட போய் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்ட தேன் மிட்டாயோ கடலை பருப்பியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவங்க அதுக்கான ஒரு ஸ்டோரியே வச்சுருப்பாங்கங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மிட்டாய் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன 90s கிட்ஸ் மிட்டாய் வந்து என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் கடையில். இது வந்து முறுக்கு, ஹோம்மேட் முறுக்கு தான் இது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம பட்டர் பிஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க நம்ம கடையில். இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவரு, இது கீ ஃப்ளேவரு, இது சாக்லேட் ஃப்ளேவரு, இது வந்து உஸ்மானியா பிஸ்கெட்டு, இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர். பட்டர் பிஸ்கெட்லேயே பார்த்திங்கன்னா 5 வெரைட்டி இருக்குது இங்கே. இதில் பைனாப்பிள் தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டு சோன் பப்படி. இந்த டப்பா காலியாகிறதுனா அதுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேன். இது வந்து ஆரஞ்சு கேண்டி, லட்டு மாதிரி. ஆரஞ்சு வந்து லட்டு. இது தேங்காய் மிட்டாயி. இது வந்து வெல்லத்தில் செஞ்சது, இது வந்து சர்க்கரையில் செஞ்சது. ரெண்டுமே தேங்காய் மிட்டாய் தான். அடுத்து கடலை மிட்டாயி, மிக்சர் மிட்டாயி, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு மிட்டாயி, இது வந்து பால்கோவா, இடித்த பால்கோவான்னு சொல்லுவாங்க, இடி பால்கோவா. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்பாஸு. இது இவ்வளோதாங்க இருந்துச்சு, மீதியெல்லாம் வித்துருச்சு. இது யாரோட ஃபேவரெட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பிஸ்கெட்டு. அடுத்த ஃபேவரெட்டுங்க தேன் மிட்டாய். இதோட சைஸை பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது இவ்வளோ பெருசுங்க. நம்ம சின்ன பிள்ளையில சின்னதாக சாப்பிட்ருப்போம், இது வந்து பெருசாயிருச்சு. அடுத்து சாஃப்ட் மைசூர்பா. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மைசூர்பாக்கு. இது ஹல்வா மைசூர்பா, பாதுஷா. இது வந்து கடலை அரைச்ச மிட்டாய், இஞ்சி மிட்டாய். அது வந்து உப்பு மிளகு சேர்த்த ஒரு சாக்லேட்டு. உப்பாகவும் இருக்கும், உரப்பாகவும் இருக்கும் அந்த சாக்லேட்டு. பின்ன பார்த்திங்கன்னா கோலி சோடா. ஃபஸ்ட்டு வந்து இது கண்ணாடி டப்பாவில் தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் இது. கோலி இருக்கு பாருங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா, புளி ஜாமு, இம்லி சொல்லுவாங்களே அந்த மிட்டாய் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சூட மிட்டாய். இது எல்லாமே 90s கிட்ஸ் மிட்டாய்ங்க, நம்மளோட ஃபேவரெட்டுங்க இதெல்லாம். இது செரி பழம். இது மின்ட்டு, ஆரஞ்சு ஃப்ளேவர் இல்லாமல் இது மின்ட் ஃப்ளேவர். இது ஆரஞ்சு மிட்டாய்ங்க, ரொம்ப ஃபேவரெட் தானே. உப்பு கடலை, ரோஸ்ட் கடலை. இது வந்து பால் கடலை, நம்ம சென்னா வந்து ரோஸ்ட் பண்ணது. பின்ன பச்சை பட்டாணி. அடுத்து பார்த்திங்கன்னா அப்பளம் பாக்கெட்டு, ஃபேவரெட் தானே. இது வந்து 5 விரலில் போட்டு கடித்து சாப்பிட்டா தான் நமக்கு மனசாரும் இல்லையா. லேஸு குர்குரே வெள்ளை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.